இது ஒண்ணு ஒரு சனி ஞாயிறு விடக்கூடாது உனக்கு. இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, ஐஸ் கேக் வாங்கி கொடு, என் உயிரை எடுப்பேன். வா வா, உனக்கு என்ன வேணுமோ தாத்தா வாங்கி தருவாரு. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. யாரப்பா புண்ணாக்குன்னு சொன்ன? நான் எப்போ ஒண்ணு சொன்னேன்? பாட்டு பாடினு வந்தியா? பாட்டு பாடினு வந்தேன்பா. உன் பேச்சு ஒன்னுதான் காணும் காணும் அழுதுங்க வந்து தெரியுமா? ஐதியாமா அவன் கல்யாணம் பண்ணி இருந்து ஓசில, உன்னை பெத்தது ஓசில, எல்லா ஓசில வாழ்ந்துட்டு போடுவான் அவன். நீயா கல்யாணம் பண்ணி வச்ச? அந்த பொண்ணுட்ட ஓசில தரனாங்க கல்யாணம் பண்ணி வச்ச. நீ நம்ம காசு ஊத்து வச்சு போல பேசுற. அப்ப நான் அப்படி பேசாதடா கட்டையா. அதை விட அசிங்கமா பேசட்டா? அது இல்லடா கட்டையா, இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு 4 பேர் நல்லது பண்றான். நாதாரிய எதிர் வீட்டுக்கு சைட் அடிக்கிறது, குழந்தை கைட்டுல இருந்து சாக்லேட் பிடிங்க தோண்டது, இப்படிலாம் இருந்தா எப்படி உனக்கு பெரிய மனுஷனானுவாங்க? என்னையே மதிக்க மாட்டானடா. கேட்டா டேய் கட்டையா நீ பேபியோட பையன் தானே, உனக்கு என்னடா மரியாதைன்னு கேட்கறானுங்க. இல்லக்கா மாதிரி இதை கூட நோட் பண்ணுவேன். யாரா ஒன்று அந்த மாதிரி கேட்டதா? அந்த பச்சைக்கிளியும் தக்காளியும் தான். திம்மா பெருசு நீ எப்படி கலாய்கிறானு தெரியுமா? அங்க அழுவலான்னு நினைச்ச முடியல, இங்க வந்து அழுதுட்டா. அழுகுற அழுகா பண்ணானுங்க. அவனுடைய கூப்பிட்டு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஏன் அர்ஜென்ட் பண்ற? கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லப்பா. இதே பின்னாடி வந்துங்கிறானுங்க பாரு. ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், வழி கட்டாயமா வரானுங்களே. இவனுங்க பேசுனாலே அடிப்பானுங்களே. ஒன்னும் இல்லடா, நம்ம கிட்ட பிச்சை கேட்கலாமா வானாவான்னு நினைப்பான் பிச்சைக்கார பையன். ஏய் எங்க போறீங்க? எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான். எப்படி பிச்சை எடுக்கலாம்னு சொல்லிக்கிறியா? எப்பா உன் எதிர எப்படி கலாய்கிறான் பாத்தியா? மோனே அந்த பொருள் அண்ணாச்சி கார்ல கேட்டேன், இப்பெல்லாம் விக்கத்து இல்லையா, போலீஸ் பிடிக்கிறாங்களாம். அதெல்லாம் தப்பான். ஏய் நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? நீ எப்பவுமே கேப்பே அதானே? இது இல்ல இது. டேய் அப்பனும் பாக்குறான், அப்புறம் அசிங்கமா பேசுவேன். பாக்குறான் பாரு. அதுங்காட்டி இதுல இருந்து இதுக்கு போயிட்டு ஆஃபுக்கு அவனுக்கு கேள்றா. மோனே நான் எதுக்கு கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் இதை போட்டாதான் மற்றவனை போட தோணும் எனக்கு. அடிங் யாரடா போட போற? தவுக்குல மாரி இருந்துக்குன்னு என்ன தலையே திருவியா? அடிங் தலைப்பற்றா. டேய் இந்த ஊரு ஃபுல்லா என்னை பத்தி கேட்டு பாருங்கடா. இந்த ஊர்ல நான் கலாய்க்காத ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட என் புள்ளைய நீங்க 2 பேர் கலாய்ச்சிக்கிறீங்க. உன் புள்ளைய கலாய்ச்சதுல இப்போ ஒன்னே கதற கலாய்க்க போறேன். பேபி தாத்தா. ஏய் கடியா, என்னடா திடீர்னு அந்த பையன் என்ன தாத்தான்னு கூப்பிட்டு வேற எங்கன்னா உன் கை வச்சு காட்டியானா? இரு வீட்டுக்கு வா, உங்க பொண்டாட்டிக்கிட்டே சொல்றேன். பைத்தியக்காரா, அவன் பேச்சு வாக்கத்துல சொன்னான். என்னைய கலாய்ச்சான், நீ போய் கலாயினா நீயே என்னை கலாய்க்கிற? யோ நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உங்க குடும்பத்துல சண்டை வராச்சனா அதான் இந்த தக்காளி. டேய் இவனுங்களா சண்டை வலிக்கிட்டா? இவனுங்கள போற போக்குல சைடு ஆக்கி துண்டு போடுவான். அப்பா நான்ப்பா எதுவுமே வாங்கி தர மாட்டீங்களா? கம்முனு மாட்டு கதையில பேசிட்டே இருக்கீங்க. ஐயோ மறந்துட்டமா. இரு அப்பா போய் காசு எடுத்துன்னு வரா. தாத்தா கூட இரு, எல்லாத்தையும் பார்த்துவாரு. அவனுக்கிட்ட வாங்கி கட்டி கை கடை உடச்சின்னு வாடி. என்ன நிக்கலா பேசுறா? தாத்தா உன் புள்ள ஒன்ன மாதிரியே இருக்கு. ஏமாத்தி போயிடுது பாரு. ஆமா பேபி புள்ளன்னு அவன் நிரூபிக்கத்தால நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிப்பான். டேய் அவன் நிரூபிக்கிறது இருட்டான், உன்னை நிறுவனம் ஆகிடும் இங்க. எத்தனை வாட்டி தாண்டா இந்த ஊர்ல நிர்வாணமா ஓடுறது. போன மாசம் போலீஸ்காரனுங்க ஆச்சு நிர்வாணமா ஓட விட்டானுங்க. அதுக்கு முந்தின மாசம் அந்த கடைக்காரன் ஆச்சு நிர்வாணமா ஓட விட்டான். இன்னும் எப்பதான் இது பண்ணது தெரியல. டேய் நான் நிர்வாணமா ஓடணும் அவள்தானடா. இப்ப பாருங்கடா. யோ அந்த கர்மத்தை நாங்க வேற பாக்கணுமா? அத பார்த்துதான் முன்னு பண்ணி கூட்டி கண்ணு தெரியாம போச்சா? சித்தி இப்ப இந்த டிவி எதுக்கு விக்கணும்னு சொல்ற? நம்ம வீட்ல 2 டிவி இருக்குது. ஒரு டிவி வித்தா காசாச்சும் வரும். சித்தி இதை விக்கணும்னு சொல்லிட்டேன். சரி வா, அங்க 3 பேர் இருக்கானுங்க, அவங்க கிட்ட போய் விப்பான். அங்க பாருங்க 2 பேர் டிவி எடுத்துன்னு வராங்க. என்னன்னு கேளுங்க. ஆமாண்டா பாக்குறதுக்கு இடிச்சு வாங்கி மாரி இருக்குது. வா எவ்வளவு ரேட்டுன்னு கேப்போம் டிவி. அப்ப இந்த பீஸ் என்ன பண்றது? இந்த பீஸ் நம்ம பீஸ்டா, எப்போ வேணா வெட்டி செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை போய் கேட்போம். அத்தா என்னடா முறைகிற? நம்ம தங்கச்சிய டிவி எடுத்துன்னு அங்க போறா. டேய் நட்டியா சுண்டு கம்பெனி என்ன போய் தங்கச்சின்றான். சித்தி அவன் தங்கச்சின்னா கூப்பிட்டான், அக்கானா கூப்பிட்டான். நம்ம எய்ம் என்ன டிவி வித்துட்டு போவோம். அவள்தான். சரி அவன் சின்ன பையன் எதுவும் தெரியாத பேசிட்டான். டிவி எங்க எடுத்து போறீங்க? டிவி எங்க எடுத்துன்னு போவாங்க? விக்கிட்டு தான் எடுத்துன்னு போவாங்க. ஏமா டிவி விக்க தானே போறீங்க? எவ்வளவு ரேட்டு? 50,000 ரூபாய் டிவி. நம்ம கையில 50 ரூபா கூட இல்ல. அது 50,000 சொல்லுது. வாங்கவா போறேன்? டேய் தக்காளி, அது இழிச்சு வாங்கின்னு பார்த்தேன். அது நம்மள உடைய உசாராகுது. நம்ம கைட்டுக்கிட்டு தான் சரி. ஏமா எங்க வீட்டுல 1க்கு 2 டிவி இருக்குது. இந்த டிவி வேற எங்கன்னா எடுத்து வித்துங்க. நம்ம போவோம் தக்காளி. சித்தி அவனுக்கு பிக்சருக்கு கூட லாக்கி இல்லை. அவனுக்கு கிட்ட போய் நம்ம 50,000 சொன்ன பாருவா, வேற வியாபாரத்துக்கு போவான். அனகாசி வசந்தா
ஒரு வாரம் பெஞ்ச மழையில டிவி மிக்சி கிரைண்டரு ஃப்ரிட்ஜ் எல்லாம் போச்சு. எங்க டீ போச்சு எரிஞ்சது? தின கொடுமை இது. மழை பெஞ்சு எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றேன். நம்ம இது வீடு பத்தி எரிஞ்சுன்னு கேக்குது. அது காது கேட்காது. நீ எந்த வீட்டுல சோறு போடுறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, உனக்கு ரொம்ப நாளாதான் காது கேக்குது. ரொம்ப நாளா போடுறாங்களா? எங்களுக்கு தெரியலையே. நேற்று சொன்னேன் கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். பச்சைக்கார வீட்டுக்கு தான் போனோமா? சோறு அங்கதான் போடுறாங்களா? ஆமா கருவாட்டு குழம்பு நல்லா எனக்கு பிடிக்கும். காலங்கத்துல இது மாடி ஒன்னு சேவிடு, ஒன்னு டமார சேவிடு, ஒண்ணு சலஸ் பண்ணி சோறு போடுவாங்களா? கருவாட்டு குழம்பு நீ வைக்கிறதுக்கு அவனு போய் கருவாடு வாங்க சொல்றியா நீ? கருவாடு வேற கூடாது. அவங்க 2 பேருமே கல்லதான் தூக்கி போடணும். அவ்வளவு சோறா போடுவாங்க? பாத்திரம் பத்தாது போலதா. பாத்திரம் பத்தாதா? எனக்கு வர ஆத்தத்துக்கு ஆடு வெட்டி சோறா? கருவாடு வெட்டி தரேன்டியா? இதை ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஏன் இந்த ஊர்ல எல்லாம் 3 பேராக இருக்கிறாங்க? ஆமாண்டா 3 பேரா பேசுறதால தான் இந்த ஊருக்கே 3 பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ 10 பேர் நின்று பேசினா அது பேர் 10 ஊரா? புத்தூர் வாடா டிவி விற்கிற வழியை பார்ப்போம். ஏமா டீ வாங்குறீங்களா? நாங்க 3 மணிக்கே டீ குடிச்சிட்டோம். டீ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னா? டிவி சொல்லுங்க, அங்கால டீன்னு வந்திருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஏமா அது சேவிடுங்க மாதிரி 2 அதுவும் கட்டு போய் கேட்டு கிடையாதுங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா? எங்க வீட்டு டிவி போயிடுச்சு, வாங்கலாம் தான் பாக்குறேன். எவ்வளவுப்பா அந்த டிவி? என்ன டிவி இது? ஓர டிவி. என்னப்பா அட்டை வச்சுன்னு பேசி நிக்கிற? அட்டை இல்ல, டிவி. ஆயா பேய் ஓட்டலான்னு வந்திருக்கீங்களா? நாங்க பேய் ஓட்ட வரல, டிவி வைக்க வந்திருக்கிறோம். டீ விக்கிறவங்க கேன்ல அது வந்துக்கிறீங்க. ஏமா அதுங்க கிட்ட போய் கேக்குறிய? நான் டிவி வாங்கினேன், ஏற்கனவே 5000 வாங்கினேன். இது வந்தா கொடுங்க, மேல 2000 போட்டு எடுத்துட்டு போறேன் நானு. குடினீங்களா? என்ன 50,000 டிவி வெறும் 7,000 ரூபாய் கேக்குறேன்? ரவுண்டா 10,000 குத்துறேன். டிவி கொடு. டேய் இடி இடிச்சதுல 2 டிவியும் போயிடுச்சு. ரிப்பேர் பண்ணி வித்துலன்னு தான் வந்தேன். இவன் 10,000 ரூபாய் கேக்குறான். வர வரைக்கும் வரட்டும் குத்துரு. சரி டிவி எடுத்துன்னு போய் ஓட விடுங்க போ. காசே கேட்கல, டிவி குத்துட்டேங்க. என்னடா இருந்தாலும் காசு கொடுக்காம போறா? நீ காசு குடியா? டிவி வாங்கிட்டு காசு கொடுக்காம போறேன் எப்படி? மா கோசிக்காதம்மா, மறந்துட்டேம்மா. இந்தம்மா கரெக்டா இருக்குமா 10,000? கரெக்டா இருக்கும். வயிறு வச்சு போற மாதிரி இது. இது வச்சுட்டு போய் வருவோம். இது அங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை எடுத்துன்னு வந்தாங்க இந்த டிவியை. இது அனாமத்தாக்குதியா? அனாமத்தா இருந்தா ஆதரவு கொடுக்கறது தான் இந்த பேபியோட வேலை. ஆஹா, ஆதரவு கொடுத்துட்றேன். இன்னைக்கு இது தாண்டா நமக்கு வேட்டை, டிவி வேட்டை. வரண்டா. ஐயோ என் டிவி காணுமா? யாரா பாத்தீங்களா? கட்டியா என்ன டாடி டிவில தந்துக்கிற? கட்டியா இந்த டிவி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிற நீ? எப்படியும் ஒரு 70,000 ரூபாய் கிட்ட இருக்கும். அப்ப எப்படி வாங்கிட்டு வந்தோம் பத்தியா உனக்காக? ஏய் திட்டு பையா, நீ ஆட்டிய போட்டா இருந்திருப்ப, நீ வாங்கி வந்திருப்ப. உனக்கு நேரத்துக்கு வயசான காலத்துல டிவி விடு, நாங்க எதுவுமே பாக்குறோம். கட்டியா அப்ப அப்பா ஓரமா உட்காரு. உன் பொண்டாட்டி அந்த கஞ்சி ஊத்த சொல்றேன், கையில படாம குடிச்சிட்டு போனோம் சொல்லிட்டான். கை படாமையா? கை படாம எப்படி சாப்பிட்டு போவாங்க? தாத்தா வாயால சாப்பிடணும். வாப்பா நம்ம பொம்பட போட்டு சாப்பிடலாம். ஆமா பார்க்கலாம். நீ பொம்மை படம் பாரு, நான் ஊரை கெடுக்கிற பிக் பாஸ் பாக்குறேன்.